வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி வலைதள பக்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் சோலைராஜா நகர் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ வித்யா பீடத்தில் இன்று 21/3/2026 தேதியில் 3ஆம் நாள் வசந்த நவராத்திரி விழா தொடங்கி நடைபெற்றது. காலையில் ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் தலைமையில் கோவில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று மாலை 7 மணி அளவில் 3ஆம் நாள் வசந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு குங்கும அர்ச்சனை, விபூதி அர்ச்சனை, பூ அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் வழங்கி பூஜையில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பிரசாதம் வழங்கி ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் ஆசீர்வாதம் செய்தார். பக்தி செய்திக்காக சிப்காட் ஸ்ரீ வித்யா பீடத்திலிருந்து ஈஸ்வரன். ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை ஐங்கனை பாசு அங்குசமும் கரும்பும் மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. இறையன்பர்களே, பக்த பெருமக்களே, நம்முடைய அருள் தரும் சிப்காட் ஸ்ரீ வித்யா பீடத்தில் இன்று வசந்த நவராத்திரியினுடைய 3ஆம் நாள் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற 23/3/2026 திங்கட்கிழமை அன்று வசந்த பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பானதொரு பூஜை நடைபெற இருக்கிறது. நிறைவாக 27/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ ராம நவமியினை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாண உற்சவமும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய அன்னதானம் மற்றும் அபிஷேக பூஜைகளுக்கு தங்களுடைய மேலான கைங்கரியத்தை வழங்கி சிறப்பித்து எல்லாம் வல்ல அம்மனின் அருளை பெறுமாறு ஸ்ரீ வித்யாபீடத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் சக்தி ஆதி பராசக்தி. நன்றி, வணக்கம். Thank you.